சுகாசன மூர்த்தி என்பது சிவபெருமானின் ஒரு அமைதியான, தியான நிலையில் உள்ள ஐதீக வடிவமாக சில இடங்களில் குறிப்பிடப்படுகிறது. இது வழக்கமாகவும் பெரும்பாலும் சமாதியான, ஞான நிலையில் இருப்பதைக் குறிக்கும். எனவே, சுகாசனம் என்பது சுகமாக அமர்ந்திருக்கும் நிலையில் உள்ளவர் என்று பொருள் பெறும். இதேபோல் பின்வரும் மூர்த்தி வடிவங்களை நாம் காணலாம். 1. தட்சிணாமூர்த்தி. சிவன் ஞானரூபமாக, சாந்தமயமாக சுகாசனத்தில் அமர்ந்து சிஷ்யர்களுக்கு மௌனத்தால் ஞானம் வழங்குகிறார். தட்சிணாமூர்த்தி சிலைகள் பெரும்பாலும் வட்டப்பீடத்தில் சுகாசனத்தில் அமர்ந்திருப்பார். 2. சந்தான மூர்த்தி அல்லது யோகமூர்த்தி. சிவன் தியானத்தில் இருப்பது போல சுகாசன நிலையில் யோக ஆசனத்தில் இருப்பதும் சிலர் சுகாசனம் என்றே குறிப்பிடலாம். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் தட்சிணாமூர்த்தி மூர்த்தி சுகாசனம் நிலையில் காணப்படுகிறார். இந்த வகை மூர்த்திகள் சில ஆகம நூல்கள், சைவ சித்தாந்த நூல்கள் மற்றும் புராண காட்சிகளின் அடிப்படையில் உள்ளன. சுகாசன மூர்த்தி என்பது சிவபெருமான் தியான நிலையில், ஞான நிலையில் சாந்தமாக அமர்ந்திருக்கும் ரூபம். இது பெரும்பாலும் தட்சிணாமூர்த்தி, யோகமூர்த்தி அல்லது பிரணவரூபம் என்பவற்றின் அமைதியான ரூபம். சுகாசன மூர்த்தி வரலாறு. ஒருமுறை உலகம் முழுவதும் அசுரர்களால் பெரும் குழப்பம் ஏற்பட்டது. அந்தக் காலத்தில் மனிதர்கள் தங்கள் உள்ளுறுப்புகளை இழந்து தீமை, அறியாமை, பொய் என்ற 3 இருள்களில் மாட்டினர். தேவர்கள் யுத்தத்திலும் தோற்று முனிவர்கள் தங்கள் தவத்தையும் குறைபாடுகளாலும் நிறைவேற்ற முடியாமல் தவித்தனர். அறம் மறைந்து, தர்மம் நிலைகுலைந்து, ஒவ்வொரு உயிரும் தம்முள் குழப்பத்தில் வாழ்ந்தனர். அப்போது புவியில் உள்ள ரிஷிகள், தேவகணங்கள் மற்றும் தேவி உமையம்மை சிவபெருமானை நாடி வேண்டினர். ஓ பரமசிவா, எங்கள் மனம் குழப்பத்தில் உள்ளது. உயிர்கள் பந்தத்தில் சிக்கித் தவிக்கின்றன. எங்கள் உள்ளம் இமைக்கும் பொழுதும் அமைதி காணவில்லை. நாங்கள் எங்களைத் தேடி வந்தபோது எங்களுக்கு உண்மையான ஞானம் தர வேண்டும். தியான நிலைமையில் தோன்றும் சிவன் அந்த வேண்டுகோளுக்கு பதிலாக ஆனந்தமான நிலையில் திகழும் ரூபத்தில் தோன்றினார். அவர் பிரம்மநாத சிதியில் தியானத்தில் சுகாசனத்தில் அமர்ந்திருந்தார். இடது கை சின்னமுத்திரையாக, வலது கை ஞானமுத்திரையில். அருகில் வீணை, புத்தகங்கள், மௌனரூபமாக இருக்கும் நந்தி போன்றவற்றுடன் அவர் அமர்ந்திருந்தார். அவர் கண்கள் மூடியே இருந்தன, ஆனால் அருளும் ஞானமும் அகிலத்தையும் பாய்ந்தது. தன் மனத்தால் மட்டுமே அவர் உலகத்துக்குத் தத்துவங்களைத் தந்தார். உள்ளுக்குள் திரும்புங்கள். வெளியுலகத்தில் நீங்கள் தேடுவதெல்லாம் உங்கள் உள்ளத்தில் இருக்கிறது. அறிவும் அமைதியும் ஒரே முகம். அமைதி என்பதே சிவத்தின் முதன்மையான வடிவம். ஞானம் என்பது சொல்படாத ஆனந்தம். அதனை வார்த்தைகளால் கொடுக்க முடியாது, அனுபவத்தால் மட்டும் உணர முடியும். முனிவர்களின் விழிப்பு இழந்தமைதி மீண்டும் பிறக்கிறது. அந்த மௌனத்தை உணர்ந்த முனிவர்கள் தங்கள் மனமுறைகளை விட்டுவிட்டு தியானத்தில் மூழ்கினர். தேவர்கள் மறுபடியும் தங்கள் சக்தியை உணர்ந்தனர். உலகில் மறுபடியும் சாந்தி நிலைமையை அடைந்தது. சுகாசன மூர்த்தி என்பது பரமசிவனின் அமைதி மூலமான ஞான தரிசனம். இவர் பிரபஞ்ச அறிவை மௌனத்தால் சுகமயமான இடத்தில் அருளால் அளிக்கிறார். யாவரும் உண்மையில் ஞானத்தை பெற வேண்டுமெனில் தியானம், அமைதி, உள்ளுணர்வு ஆகிய 3ஐயும் அடைய வேண்டும் என்பது இவரது உபதேசம்.